வந்தோடனே ஜீவ சமாதி ஆயிட்டியாடா? அப்பாடா, பொம்பளை கட்டி பிடிச்சாதான் நமக்கு பேச்சு வரும், பாட்டு வரும், எல்லாமே வரும். அப்பன்னு இப்பன்னு நீங்க 4 பேர் சேர்ந்து சேப்பரியாவை சப்புடா கட்டி பிடிச்சாத்தே ஆட்டம் வருங்கிறீங்க. ஆட்டம் வரும், பேச்சு வரும், பாட்டு வரும். அதெல்லாம் சரித்தேன். பொம்பளை கட்டி பிடிச்சா எப்படி ஆட்டம் வரும்? ஓ, கரெக்ட் ட்ரான்ஸ்ஃபர். மடுவு பெருசா தான் இருக்கு. ஓகே, யார பொம்பளை கட்டி பிடிச்சா ஆட்டம் வரான்னு யாரு சொன்னது? வருமா? லேடிஸ் ஆட்டம் பார்த்துருக்கீங்களா இல்லையா? சாமி ஆட்டம் பார்க்கணும். அதுல அந்த நேரத்துல ஆம்பளையார் போய் பிடிப்பான் பாரு, அதுதாங்க முக்கியமான விஷயமே. அது திடீர்னு சாமி வரும். இப்ப ஜெயப்பிரியா பொம்பளை பிள்ளை சாமி வருது, எப்படி பிடிப்பீங்க? சாமியாடி அடிக்காதப்பா, என் தங்கச்சிக்கு சாமி வந்துடும். அந்த புள்ள ஆட சொல்லுங்க, நான் பிடிக்கிறேன். அந்த புள்ள ஆடு, நான் அந்த பிடிக்கிறேன். என்னடா ஏண்டா நல்லா கட்டி பிடிக்க வேண்டியதாடா, நாசமா போறவனே. ஏப்பா கட்டி பிடிச்சியாம எங்களை கூட்டிட்டு போகல? அண்ணனா கடுப்புக்காயிரும் பாத்துக்க. நான் அண்ணன் நொன்ன இவன் என்னையே எல்லாருக்கும் மத்தியில ரேப் பண்ணிட்டான். ஏங்க வீடியோ என்னது எல்லாரும் மத்தியில பாலியல் பலகாரம் பண்ணிட்டானே. பாலியல் பலகாரம் லூசு முண்டாது வட. நீ பலகாரம் பண்ணிட்ட. பாலியல் பலகாரம் பண்ணாலும் இங்க புழுந்தே. என்னை யாரு இனிமே கல்யாணம் பண்ணிப்பாரு? கல்யாணம் பண்ண நான் இருக்கேன். உன்னை கல்யாணம் பண்ணி நான் உருட்டிட்டா கிடக்குறது. உருட்டுறதுக்கு தான் கல்யாணம் பண்றது. ஏற்கனவே நீ செனையான மாதிரி தானடா இருக்க. அம்மா செனையாடு, உன்னை செனையாக்கி தான் வந்திருக்கேன். போடா செனத்தவள, நீ செனையாக்கிட்டாங்க அப்படிதான் இருக்கும். உங்கள்ட்ட வந்தாலும் இங்க புழு சித்தப்பா. டேய் வாங்கடா வர்றக்கே மாமனாட்ட போயிருவேன். மொகரைய பாரு மொகரைய. ஏடோட பயலே. நாடாத்து வந்தலக்கல இங்க சித்தப்பா கொல்ல பாக்குறியா? மரியாதையா பேசு. ஜெயப்பிரியா அந்த சவுடால மட்டும் பேசக்கூடாது. பாக்குறதுக்காக வந்து போற பொட்டு கலண்டுவோம். போற போல குண்ண குடிக்க அண்ணா. அல்பத்து அல்ப சொரி புடிங்க. அந்த நரம்பு வாயில சொரி புடிங்க பாத்துக்க. ரெண்டாய் புடி. திரி புடி. பாத்துக்க ஓடி போய் மரியாதையா. கார் பூண்டு ஏத்தி விட்டவன். இன்னைக்கு ஏமாத்த கடை. பாத்தியா? பணியாத்துக்கு நாங்க உங்களுக்கு நோட்டியா? பரவாருக்கு காய் வேணும். பாரு கேனா பூனா மாரே. அப்படி போடு பப்புடு சூப்பர்ரா. அட ஏ சுண்ணாம்பு தின்னி டே. மானம் கட்டவனே, அறிவு கட்டவனே. ஐயோ டேய் வாயில துணியை வச்சு திணிக்க. வாயில எதை வச்சு திணிக்கிற? துணியை டேய், ஒரு பொம்பளை நெஞ்ச புடிச்சு தள்ளுதே, நீ நெஞ்ச புடிச்சு தள்ளுறா. வெண்ண தள்ளுறா, தைரியம் இருந்தா தள்ளுறா பாப்பான். சூப்பர்ரா டான்ஸ். நான் தள்ள மாட்டேன். ஏண்டா? எதுவும் இல்ல. ஓ ஏற்கனவே தள்ள மாட்டேன் இருக்கு. அவனுக்கு இல்லங்கறியா எனக்கு இல்லங்கறியா? என்ன போய் தள்ள. என்னோட பையனே. நீ வேணா பெட்டி மணி நீ தள்ளிக்கடா. டேய் அதே தங்கச்சிடா. நீ ஈஸியா இந்தடா எங்க ஓரம் என்ன உனக்கு தெரியுமா? யாரு? என் அண்ணன்டா அவன். யாரு? அவன்தான். ஏய் மச்சான், பொட்டில உட்கார்ந்திருக்கா பாருங்க. அதுக்குள்ளேயும் முறைய மாத்துறான்டா. மச்சான் உன் தங்கச்சிக்கு டியூப் லைட் பெரு சின்னதா இருக்குடா. அப்படி சொல்லு, உண்மையை சொல்லு. கண்ணு தெரியாதக்கா போதி புகரை பாருங்க. வண்டி நம்பர் 6373. 6373. நம்ம வண்டி நம்பர்டா. பொம்பளைக்கு தான் முன்னாடி வீங்கி கிடக்கு. அதுக்கு எங்க வீங்கி கிடக்கு? அப்பன்னு இப்பன்னு 4 வேத்த பிடிச்சு. சேப்ரியா சப்பன. டேய் இது என்ன கர்மம் அது? மாசம் கீழ என்னமோ தெரியுது. என்ன? யூனிஃபார்ம். என்னைய சொல்லுது டியூப் லைட் சின்னதா இருக்கு, அங்க ஒண்ணுமே இல்லாம இருக்குது. யூனிஃபார்ம். ஆமா யூனிஃபார்ம். பாம்பே இல்ல யூனிஃபார்ம். ஷரப்பாம்பு. ஏய் தண்ணி பாம்பு. சார பாம்பு எப்படி இருக்குது நீ பாத்திருக்கீல? ஓல பாம்பு சார பாம்புங்கற. உன் தங்கச்சி எத்தனை பாம்பு பாத்துருக்கு தெரியாதடா? கூட்டிட்டு உனக்கு தான் தெரியும் மானகட பையனே. மரியாதை. அஞ்சு கரண்ட்ரா, அஞ்சு கரண்ட். அவ்வளவுதான் உனக்கு. அஞ்சு கரண்ட் இருக்கு. அந்த தள்ளிட்டானு. ஏய் எதை பிடிச்சு இழுத்துட்டு போற? ஒரு பொம்பளை பிள்ளை எதிர்த்து நின்னு பேசினா பதிலுக்கு நீ என் கூட சண்டை போடணும். சரியா? டேய் வாயை அப்படி வைக்காதடா. பல்ல பாரு. என்னடா பண்ணிட்டு இருக்க? ஏதோ முயற்சி பண்றாப்ல 8 மாதம். நேரம் சைடுல அடிக்கிறேன். நாட முடியற வரைக்கும் அது சம்பந்தமா எதுவுமே பேசாத. ஏன் பேசக்கூடாது? சிவ கால்ல வேணா விடுகிறேன். நீ அத கழட்டி என் பாவடை கழட்டி தரே உள்ள போய் மாட்டிட்டு வா. ஓ சேராதே. இதே எனக்கு சிலாத்தா இருக்கும். அது என்னமோ தெரியுதுடா. தெரியறதுக்கு தான போடுறது. ஏய் பாக்க நமக்கே ஒரு மாதிரி செய்ய இல்ல. அப்ப எதுக்கு போறாங்க? சும்மா விடுறாங்க. பச்சை புள்ள நீ ஏமாத்த பாக்குறியா? யார் பச்சை புள்ள? அண்டையா. யார நீங்க இப்ப என்னட்ட பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்க? இங்கேயே ஏன்ட பிரச்சனை? வா வேலையா. வாயை திறந்து மல்லா கப்பக்க போட்டு என்னடா டேய்? கீழ பொத்து, கீழ பொத்து.
ஏண்டா கார்த்தி என் தங்கச்சி இப்படி அவமானப்படுத்துதே உன்னை அவுத்து தான் காமிடா. போடா சுண்ணாம்பு தின்னி. யாரு சொன்னாம்ப? ஐயோ அவ வாய் ஏண்டா முகர கட்ட மூஞ்சி முகர இதே பத்தியா? கோபு என்ன மாமனார் நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்களா? புள்ளைய பெத்து வச்சிருக்கீங்க ஒரு மூஞ்சி விட்டு இது மாதிரியே இருக்கு. ஏய் பெட்டி மணி என்னடா உன் தங்கச்சி டிக்கி அடி வாங்கிருக்கா. ஏய் கலவணி பையல எங்கடா பார்த்து பேசிருக்க மூஞ்சிய பார்த்து பேசுற முத. எப்படி கரெக்டா கண்டுபிடிச்சாது? நீ அண்ணனாடா இல்ல மாமாவாடா எனக்கு? எனக்கு தெரியல. ரெண்டு பேதா. ரெண்டுமே தானா? உங்க குடும்பம் ஓ குடும்பம்டா. ஏய் எச்சு துப்புற இங்க குடும்பம்டா. பாரு நான் இவ்வளவு தூரம் அடக்கொடக்கமா பேசுற காரணம் யார் தெரியுமா? யாரு? இந்த மிருதங்கார பாகவதர் பக்கத்துல இருக்காரேங்கறதுக்காக ஒழுக்கமா பேசுறேன். அப்ப எனக்காக இல்லையா? சிவன் அடியா சிவனை நோக்கி பயணம் செஞ்சு கொண்டு அப்ப நான் எதை தூக்கி அடிக்கிறது? யாருமா சிவனடியாரு? மிருதங்காரு ஓடா. ஆமா அவர் இருக்கும்போது நீ அசிங்கமா பேசுற வாய் பிடிச்சு ஈவன் எடுத்துக்க பாத்துக்க. ஒழுக்கமா இருந்துக்க. வெல்கம். பிரியா உனக்கு ஒழுக்கமா இருக்க தெரியுமா? அப்புறம் ஒழுக்கமா இருக்காக்கா. என்னடா சொல்ற டேய்? மரியாதையா பேசு. சரி, நான் ரொம்ப எனக்கு ரொம்ப பொறுமையா ஏய் பேசிக்கிறேன். நீ என்ன பண்ணுவ? அவளத்த ஆத்தாக்கெல்லாம் நாடகம் பார்க்க. ஏய் என்ன பண்ணுவ? ஏய் உனக்கு டான்சர் எப்படி முடியாடா? மோகரே பாரு மோகரே. பொம்பளை கூட பிரியா. எப்படி முடியா கொண்டா வச்சுக்கிட்டு என்ன? தங்கச்சி நான் பாட்டுல செவனே இருக்க அடிக்கிறா தள்ளுறா. கையை நான் எடுக்காத. ஏதாவது தள்ளுறா. அவன் எதுக்கு செக் பண்ண மாட்டான் அதான் கிட்ட. நீ உங்க அண்ணன் இருக்க அவன் உனக்கு தெரியாது. இங்க பாரு உன்னை மரியாதையா ஒச்சரிக்கை ஓடு. கேவலப்படுத்துறியல்ல. டடா அசிங்கமா பேசாத. நீ பாரு. இங்க பாரு நானே போனா போது போட்டு. செய்ய வரியா? ஏய் கார்த்திக் என்னது? செய்ய வர்றியா? ஏய் பூரி வந்து நாளைக்கு ஓட்டு போட்டுட்டு செய்ய வரியா? தெரியாம போச்சு. நான் எது பத்தின நினைச்சிட்டு. ஏய் அவர் உன்னை செய்ய கூப்பிடுறாப்ல என்ன நீ? ஆமா அவன் செஞ்சு விட்டான். லூசு பையலே. பேரு நான் செய்ய வரியாங்கற சண்டை எடுத்துட்டு அவளை. செய்ய வரியா? செய்ய அண்ணே வர்றியா? அண்ணே செய்ய சொல்லுங்க வரியா? சொல்லுங்க நீ எல்லாம் என்னடா இது? ஏய் அப்படி சொல்லி தொங்க வேண்டியதா? தொங்குறா தானே வந்திருக்க நீ ஊன் மட்டும் சொல்லு. எப்பா மைசனுக்கு எடுத்து வச்சிருந்தே ஏய் மைக் நம்ம மைக் டிஎஸ்ஆர் பையனடா. கொடூரமா. கொடூரமா அப்பனு கிப்பனு புலக்க சொருவனுடா. உன் மூக்குல சொருவ சொல்லு. மூக்குல சொருனா அது கரண்ட் வராதுடா. அப்ப உன் வயித்துல சொருவ சொல்லு. வயித்து சொருவ கீழ சொருணும்டா. வயித்துல புள்ள இருக்கு. பொத்துடா முத. பொத்திட்டே இருக்கு. மரியாதையா இருந்துக்க. நீ மரியாதை நீ நடந்துக்க. இங்க பாரு தேவையில்லாம நீ பேசாத. நானு போனா போது. ஓ வேற பாரு. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். போனா போகுது. காதுல வாங்கடா. ஒரு பொண்ணோட மனசு ஒரு பொண்ணுக்கு தான் தெரியும். அப்படிடா. முத்தச்சண்டி ஆம்பளை. அதனால ஒரு பொம்பளை பிள்ளை நிக்கிறேன்னு மரியாதை கொடுத்து பேசிட்டு இருக்கேன். சூப்பரா பொம்பளை பிள்ளை. போனா போகுது. ஒரு ஆம்பளைட்டு குண்டி ஒரு ஆம்பளைக்கு தான் தெரியும். ஆம்பளையோட குண்டியா? என்னடா மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு திரியற? இன்னைக்கு தாண்டா கண்ணு தெரியாத கபோதிகளா. அண்ணன் முத்துக்குமார் ஏற்பாடுல மருதமணி ஆளு செலக்ஷன் பண்ணி போட்டுருக்க. என்னான்னு? அந்த பிள்ளைக்கு 18 கிலோ குண்டி எனக்கு 19 கிலோ டே போட்டா ஏய், போறனே. அப்படி சொல்லாத. அவன் வந்து வேற டேய், மாதிரி. இது வர நீ பின்னாடி சொன்னா உனக்கு முன்னாடி சொல்லு. என்னையோட உனக்கு தான் முன்னாடி கூட இருக்கு. ஆமா உனக்கு தான் கற்ப பையன் இல்லையா? ஆனா எனக்கு ஒரு சந்தேகம் என்ன தெரியுமா? உன்னை வந்து நாளைக்கு ஆதி காலத்தை கூட்டு போடும்போது உன் பேனஸே இல்லாம ஒண்ணுமே உள்ள போடாம அப்படியே வந்து நிக்கிறான். பேம்பஸா? பேம்பர்ஸா? எனக்கு ஏய் பேம்பஸ். நீ இன்னமா பேம்பர்ஸ் போடுற? அது நல்லா இருந்துமா? ஏ சகலா உனக்கு என்ன எத்தனை நம்பரு? இவனுக்கு ட்ரிபிள் எக்ஸ்எல் 68. கிழிஞ்சிரும்டா சட்டை. ட்ரிபிள் எக்ஸ்எல் கரெக்ட்டா? வா வேலை. ஏ சகலா அப்படியே எனக்கு ஒரு பேம்பர்ஸ் உன ரெடி பண்றா. உனக்கு பேம்பஸ் ஒரு 2 கர்ச்சி பாய் கட்டிக்க. இரு வர. நீங்க முதல்ல அந்த சேர்ல ஆனா டேய். ஏய் இருடா. நீ முதல்ல அந்த சேர்ல இருந்து எந்திரி பாப்போம். அண்ணனை அசிங்கப்படுத்தாதடா. அன்னைக்கே குண்டி மாட்டி போய் தான் ஏதோ வேர்த்து ஊத்துறா. சி தண்ணிய போய் தொட்டுட்டாப்ல இந்த தண்ணிய. என்னமோ மூத்திரம் தொட்ட மாதிரி பேசிட்டீங்க. ஏன்டா அந்த பாடுபடுத்துறீங்க? எப்படியா? இப்ப மட்டும் இப்படி பேசுவ, அங்க மட்டும் விழுந்து நக்குவ. முகரே பாரு முகரே. பத்தியா இந்த விஷயம்லாம் அது நடந்துருக்கு. அது உங்க அண்ணன் பண்ற வேலை. எங்க அண்ணன் ஏன்டா சொல்ற? உங்க ஏய் அண்ணன் ஏற்கனவே சமையல் வேலை பாப்பேன். டேய் குழம்புல உப்பு இருக்கான்னு பாக்குறது இல்லையா? டிரைவரா? நான் கிளம்ப. எங்க ஜூஸ் வேணுமா? அது யாரு கொடகல்ல தண்ணி? அடி யாருக்கு உடனே நல்ல தண்ணி. ஆனா அந்த ஆளுகளும் சரியான ஆளா இருக்காங்க. அந்த லேடிஸை கட்டி பிடிக்கிற சீன் தெரிஞ்சு ஆளு எங்கிட்டா கிடந்து வந்துறாங்க. நம்ம ஒத்தியாலும் விடாம விட்டிய ஒரு ஆளையும் காணா. யாரு இந்த ஓட்டு இந்த உங்க வர்க்கா இருக்கலாம் எங்கள்ட்ட ஓட்டப்படாமா? கடவுள் படைச்சதுல இத்தனை கண்டதா அம்மா இருக்கு. இத்தனை கண்டா இருக்கு எங்கள்ட்ட. சரி உன்னையெல்லாம் பொறுமசாமி பொறுமசாமி. எப்படி புருஷன் வச்சிருக்கானா? அதனால தான் அவன் சிங்கப்பூர்ல இருக்கான். என்னது? சிங்கப்பூர்ல இருக்கான். ஏய் என்னது?
சிங்கப்பூர்லயா? ஆமா ஆமா. என்ன இப்ப மட்டும் பாசமா பேசுற? மட்டும் எடுக்கு புடுக்குன்னு விழுந்த. அவன் அங்கே இருக்கு. ஐயே நான் 50,000 பணம் கட்டி அடுத்த மாசம் வர சொல்லிருக்கேன். அவன் உட்கார இங்கேயா வரேன்? ஐயே எனக்கு தண்ணி எல்லாம் தூக்கணும். என்ன தண்ணி மயில? நான் உனக்கு தண்ணி குடமே உடைக்கிறேன். ஏய் என்னது தண்ணி குடத்தை உடைக்கிறியா? நான் உடைக்கிறேன். ஏய் அதுக்கு நான் இருக்கேன்டா. நீ தண்ணி குடம் நீ கலையன் தானே உடைக்கலாம். ஏய் காதுல வாங்குன போத நான் ஒரு புள்ள பெத்துக்க வேண்டாம். ஏய் புள்ள நான் இருக்கேன். ஏய் என் புருஷனா 40,000க்கு மெத்த வாங்கி தர சொல்லு. மெத்த லூசு சிரிக்கி. நான் 90 கிலோல பெரிய மெத்த இருக்கு. எங்க மெத்த இருக்கு? இந்த இதுலயா? 130ல 105யா? ஏய் நான் கிறுக்கோடி பையனே. இதுல நான் கட்டி பிடிச்சி விழுந்து என்னைய வலிச்சல்றதுக்கு. வலிச்சல்லவா? நான் நீ உருண்டாயினால கிளம்பு. சோலி முடிஞ்சு. அவனே நியூஸ்ல போடுவாங்க. இதே போய் என் புருஷனா இருந்தா சமைச்சு கொடுப்பாரு. நீ சமைப்பியா? என்ன பெரிய சமையல் உனக்கு? நான் கேக்குறதுல பதில் சொல்றியா? சொல்றியா? துணி துவைப்பியா? துவைப்பேன். என்னென்ன துவைப்ப? சட்டி. அத நீ போட மாட்டியா? உன்னை கண்ணியன் எப்ப மட்டும் சிரிப்பியா வேகமா? அடுத்து சொல்லு. பேட் அமைதியா? பனியன். பனியன் நான் எங்கடா போடுவேன்? பாவாடை. சரி. லங்கோடு. லங்கோடு நான் எங்க போடுவேன்? ஒருத்தன் புறாவா. சோ சேட். ஏனே லங்கோடு நீ போடுறதா? இல்ல நம்ம அப்பா போடுறதானே? நம்ம அப்பா போட்டுருப்பாரு. இங்க இரு. ஏன் துணியை மட்டும் துவைக்க கூடாது? எங்க அம்மா துணி துவைக்கணும், எங்க அண்ணன் துணி துவைக்கணும். உங்க அம்மாட்ல நான் துவைக்க முடியாது. அப்புறம் அது சட்டி 95 சைஸ். ஏண்டா மாமியார அசிங்கப்படுத்திட்டீங்க மானங்கட்ட பையலே. ஏண்டா அட கலவாணி பையலே மொகரையா பாரு மொகரையா. அப்புறம் என்ன இந்த பொம்பளையால வேலை செய்யாத நாங்க வந்திருக்கோம். நீ தாட்டா டிரைவர். சரி 5 பாயிண்ட் தானே கம்மியா அப்பல இல்ல 5 பண்ணல நீ. அது இழுத்து போட்டா சரியா வந்துரும். 10 பாயிண்ட் குறச்சுடா மொகரையா. டேய் வாய போறா மொத. அது மட்டும் பண்ண கூடாது. சமைச்சு கொடுக்கணும். என்ன? உனக்கு சமைக்க சமையல் என்ன சமையல்? உனக்கு சமைக்க தெரியுமா? அப்புறம் எனக்கு சமைக்க தெரியாது. ஏய் நான் சமையல்ல பிரிச்சுடுவேன். நீ என்னென்ன குழம்பு வைப்ப? நான் வந்து கருவாட்டு குழம்பு, கருவாட்டு வறுவல், கருவாட்டு தொக்கு, கருவாட்டு சாம்பார். அந்த எருமை மாடு கருவாட்டுல யாராவது சாம்பார் வைப்பாங்களா? புதுசா அம்மா கருவாட்டு சாம்பார் இருக்குல்லக்கா. பாத்துக்கத்தா இதெல்லாம் வீட்டுல கொண்டு போச்சா வீடு புழு புழுந்தியா இருக்கும். அது நேரத்துக்கு முண்டை நாடாம் பார்க்க வந்ததே தவறுதா. சரி நீங்க என்ன வேணா சமைங்க. கருவாட்டுல எவன்டா சாம்பார்? நான் சொல்ற மாதிரி வச்சு தரீங்களா? சொல்லு. பூண்டு ரசம். பூண்டு குழம்பு. பூண்டு குழம்பு. புளி குழம்பு. மீன் குழம்புலயும் பூண்டு போட்டு வைக்கலாம். மீன் குழம்பு. பூண்டு சாம்பார் வைக்கலாம். பூண்டு சாம்பார். பூண்டு ரசம் வைக்கலாம். பூண்டு ரசம். பூண்டு கேசரி. பூண்டு பாயாசம். பூண்டு கேசரியா? பூண்டு கேசரி பூண்டு பாயாசம். ஏய் இதெல்லாம் என் தங்கச்சி ஸ்பெஷல்ரா. ஐயோ லூசு. எங்க அண்ணனுக்கு தான் தெரியும் சமையல பத்தி. ஆனா உன் தங்கச்சி இப்பதான் ஒரு பூண்டு ஐட்டமா சொல்றா. சரி இரு. அடுத்து வந்து கறி குழம்பு வைக்கிறேன். எப்படி வைக்கணும்? உனக்கு 2 கிலோ சிக்கன் எடுத்து கொடுப்பேன். வீட்டுக்கு 10 பேரை கூட்டிட்டு வருவேன். அந்த 10 பேருக்கு 2 கிலோ சிக்கன்ல நீ குழம்பு வைக்கணும். அதுல தான் உன் கெட்டிக்காரதனத்தை நான் தெரிஞ்சுக்கணும். எப்படி வைக்கணும்? இதெல்லாம் பண்ணினா நீ எனக்கு புருஷனா வந்து. சரி எப்படி வைக்கணும் சொல்லுங்க. குழம்புல கறி குழம்பு பட்டை சோம்பு சீரகம் எல்லாத்தையும் தலையில கொட்டி வேப்பிலை கருவேப்பிலை எல்லாம் தலையில கொட்டி. ஏய் அது ஆட்டுக்குட்டிக்கல கறி குழம்பு வைக்கிறதுலடா. கறி குழம்பு வேப்பிலை. வேப்பிலை போட்டு தாளிக்கணும். உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? சிங்கப்பூர்ல இருக்க. அப்ப அங்கதான் இருப்பேன். அது மட்டும் இல்ல எல்லாத்தையும் பண்ணிட்டு வேப்பனி அதுல ஊத்தி நல்லா தாளிச்சுக்கணும். ஆமா சூப்பர். கொஞ்சோண்டு செங்கத்தூள். டேய் என் தங்கச்சி சொல்றத மட்டும் கேளுடா. கேளுடா கிறுக்கு பேல. உனக்கு சமைக்க தெரியுமாடா? என்னடா அருமை உனக்கு தெரியுமாடா? சரி. அப்ப என்ன சொன்னே? செங்கத்தூள். செங்கத்தூள். கொஞ்சோண்டு வந்து இது அக்கா மூக்கு பொடி. திருச்சிக்கு பஸ் இருக்கா? கொஞ்சோண்டு மூக்கு பொடி. தெரியாம லூசு முண்டேட்டு வந்து மாட்டிக்கிட்டு. வாங்கடா. குழம்புக்கு செங்கத்தூள். கேளுடா அப்ப சொல்லு. கொஞ்சோண்டு மூக்கு பொடி. மூக்கு பொடி. இது எல்லாத்தையும் போட்டு மூக்கு சளி. அப்புறம் மூக்கு பொடி போடுறா சளி போடுறா. கொஞ்சமா ஒரு 5 கிலோ புளிய கரைச்சு கறி குழம்புல ஊத்துற. 5 கிலோ குழம்பு ரெடி ஆயிரும். கறி குழம்புல. உன் புருஷன் எங்க இருக்கா? சிங்கப்பூர்ல இருக்கேன். இருப்பேன். வரமாட்டேன். ஏட்டா நான் எப்படி சமைக்கிறேன் இவனுக்கு அருமை தெரியுமா? என்ன கடிக்கி 2 கிலோ கறிக்கு 5 கிலோ புளி. கொஞ்சம் கூட பேச குழம்பு நல்லா இருக்காது. நீ வேணா எனக்கு அப்படி சமைச்சு கொடுத்து பாரு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. சரி சாம்பாருக்கு என்னென்ன போடணும்? சாம்பாருக்கு இப்பெல்லாம் சொல்ல மாட்டேன் கொஞ்சம் பிஸியா இருக்கேன். ஒரு கிலோ பால் ஊத்திக்க. யாருக்கு? எனக்கா? ஏய் இப்படி தாண்டா என் மச்சனே மறு விருந்துக்கு போனவே சிங்கப்பூருக்கு என்ன வரல. ஏய் ப்ளீஸ்டா நீ எனக்கா என்ன வேணா செய்வேன்னு சொன்னீலடா. ப்ளீஸ்டா வாடா வீட்டுக்கு போ. நல்லா மண்டி போடுறா என் தங்கச்சி கிட்ட. என்னடா அப்படி வாடா வீட்டுக்கு போ ப்ளீஸ். ஐயோ நான் வரல. வாடா. 1 லிட்டர் எனக்காக என்ன வேணா செய்வேன்னு சொல்றேன். செய்வேன். சாம்பார்ல 1 லிட்டர் பால் ஊத்தி 1 லிட்டர் பால். கொஞ்சமா சீனி 2 கிலோ போட்டுக்கற. சரி. சீனி மண்ணெண்ணெய் 2 லிட்டர். ஐ 2 கலையம். ஐயய்ய
எல்லாம் பண்ணி கொளுத்தி விடுற 2 உப்பு பாக்கெட்டு வெரி குட் கோட்டை ஊத்து ஐயா கோட்டை வந்து ரசத்துல ஊத்தணும் இவன் லூசன் பார்த்து முந்தான லூசா இருந்திருக்கான் அடி 6 குடங்கள்ல தண்ணி அடி 6 குடம் நல்ல தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி அடி 6 குடங்கள்ல தண்ணி அடி அதுல கொஞ்சம் பச்சை தண்ணி பச்சை தண்ணி பச்சை தண்ணி சிங்கினா சிங்காடியா சிரிச்சா நத்தியாடியா சிங்கினா சிங்காடியா சிங்காடியே சிரிச்சா நத்தியாடியே நத்தியாடியே சிரிச்சா சிங்கடி சிங்கடி சிரிச்சா நத்தியடி நத்தியடி தலைவா கிரேட் என்ட்ரி தலைவா கிரேட் என்ட்ரி வாழைப்பூவ வாழைத்தண்டு தண்டு 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 அம்மா இதே வாழைப்பூமா நாடா பாட்டியே லூசு முட்டை போயில இருக்காங்க ஏண்டா அது உனக்கு இன்னைக்கு தான் தெரியுமா வாழைப்பூ அது இல்லடா வாழைப்பூ இது வந்து வாழை இதுல இது முளைக்குமா முளைக்காது இது வந்து எதுவும் பேய் விசாரிச்சு போது வேப்பங்குள்ள வாழைத்தண்டு வாழைத்தை நீங்களும் வேற மாதிரியா இருக்கீங்க உங்களுக்கு வேணுமா வேணாம் அடப்பெல்லாம் எடுக்கும் பொட்ட புள்ள பேசுறத நீ போய் கேட்டு உனக்கு சமைக்கவே தெரியலடா களவாணி பையல அக்கா அவனுக்கு கறி குழம்பே வைக்க தெரியலங்க அக்கா, உங்களுக்கு தண்டு வேணுமா குத்த தண்டு தண்டுலாம் கத்தாது பெருசாகணும் ஏய் நீ நகர முத ஏங்க இத வச்சு என்ன பண்றது இருங்களே நீங்க மிஷின்ல ஒன்றே செலுத்திடாம அவனுக்கு சமைக்கவே தெரியலங்க நான் பயங்கரமா சமைப்பேன் ஆனா இத நான் பார்த்ததே இல்லைங்க இவ்வளவு பெருசா இருக்குது என்னது ஐயோ இதை விட பெருசா வேணும் நீங்க திருச்சிடாதீங்க ஏன் ஆபத்து ஏண்டா டேய் உனக்கு வேணும் கேட்டில வாங்கிக்கடா ஐயோ உங்களுக்கு வச்சுக்கோங்க ஏடா வேணாங்க இத வச்சு என்ன உங்க வீட்டுக்காரர் வர சிங்கப்பூர்ல இருக்காரு நீ நீங்க இத மூடு இத வச்சு என்னங்க பண்றது அக்கா இதை இன்னும் நல்லா தண்டை இன்னும் உரிச்சுக்கிட்டு என்ன பண்ணனும் புடிச்சுக்கிட்டு ஐயா உரிச்சா சின்னதாயிருமா அண்ணே சைஸா உரிச்சுக்கலாம் ஏய் மைக்ல சின்னதா இருக்குமா பெருசா இருக்குமா பெருசா உங்களுக்கு தேவையான அளவுக்கு உரிச்சுக்கலாம் தானே இருக்கு இது ஆமா போய் வந்தாங்க இது பெருசா தானே இருக்கு அண்ணே இது உரிச்சா எப்படி சின்னதா ஆகும் அண்ணே இது உரிச்ச உள்ள தரணுமா அண்ணே வியாபாரத்தை கெடுக்காங்கண்ணே அவங்க ஏண்ணே நீங்க வந்து உடால வியாபாரத்தை கெடுக்குறீங்க கோச்சிக்கிறாங்க அண்ணே அண்ணே எனக்கா உரிச்சு தரீங்களா உங்களுக்கு பூ வருதுண்ணே இதை உரிக்கணும் நீங்க அது எனக்கு தெரியும் நீங்க சின்ன அவருக்கு என்ன குறிச்சு சொல்லிட்டு பெருசா நீங்க சொல்லலாம்னு அவங்க அக்காங்க இன்னும் தண்டு பெருசா இதை காண்டி பெருசா நினைக்கிறாங்க ஐயா நீங்க நினைக்க மாதிரிதானே நான் சின்ன பிள்ளை அவன மாதிரி எனக்கு விவரம்லாம் தெரியாது இது எப்படி எதுல வச்சு செய்யணும் அம்மா இது வந்து இதுல வச்சு செய்யுங்க இருங்க, நான் சொல்லித் தரேன் நீங்க அண்ணே யார் சொல்றீங்க? உள்ள சொல்லிடாதீங்க உங்களை கும்பிடுறேன் இல்ல அவர் என்னமோ பண்றாரு ஏன்டா கெடுக்குற ஐயா ஏற்கனவே பாலி அவன் கிடக்குறான் அவன் லூசு பையன் நீங்க பிரிங்க அவங்க கேக்குறாங்க அது வழக்க சொல்லிக்கிறேனே நல்லது தெரியுமா அந்த கதை தம்பி உங்ககிட்டலாம் இருக்கு தலைவா எல்லாம் எதுக்கு எடுத்தாலும் இந்த இது தண்டு அதுக்குள்ள விடுவாங்களா தண்டு நான் வந்து உரிக்கிறேன்டா நீ தண்டு விடுற மாதிரி உன் தண்டுக்கு வேலை கொடுக்கலாம் பாக்குறேன் ஆனா அந்த ஒரு வேளை தண்டு கொண்டு வந்து நல்லது இருவர் எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் இத உன் கூட கூட்டிட்டு வந்தியா அம்மா இப்ப எதுக்கு அது தண்டை வச்சுக்கிட்டு என்கிட்ட சண்டை அம்மா இது மாதிரி தண்டு இருந்தா தான் சண்டை வராதான் அவனோட சேர்ந்தவனா நீ எதுக்குடா அப்ப வந்த நீ வெளில தண்டு வியாபாரம் நீ தண்டை வியாபாரம் பண்ண வந்த மாதிரி தெரியலையே தண்டை எடுத்துக்கிட்டு எதுல இல்லம்மா வாயை புத்துறா வாயை திறந்த கீழே போடுறாத அவன் என்ன புத்துறா வாய் துணி திருச்சு மல்லா போட்டு எடுத்து போடு அக்கா, இல்லக்கா. போடா கீழே கீழே போடியா போடியா மேல கீழே போடியா வந்து அது இல்ல போடுறியா என்ன சொல்ற போடு கீழே போடு போடவா அது டேய் நீ பொத்துறியா என்ன சொல்ற அக்கா போடவா ஆ, நீ போட்டாலும் புளு புளு தான் இருக்குது கீழே போடியா அக்கா போடுங்க எல்லாம் புழு புழுங்க விழு விழுன்னு இருக்குங்க கீழே போடுறாத கீழே போட இங்க வா இத எடுத்துட்டு வந்தீல இத என்ன பண்ணனும் இது உரிச்சுக்கிட்டு உள்ள தள்ளணும் இது எதுக்கு இது கொண்டு வந்து அடப்புக்கு நல்லது கல்லடப்புக்கு என்ன பண்ணு உரிச்சுக்கிட்டு உள்ள தள்ளனா கல்லடப்பு போகிறவங்க இந்தாண்டா டிரைவர் இத உரிச்சு அப்படியே முடி அண்ணே எனக்கு கொஞ்சம் அடப்பு இருக்கு எனக்கு கொஞ்சம் கொடுண்ணே அது வாயில வச்சு திணிச்சு விட்டுவாங்க போங்க இத திணிச்சு நீ கொல்ல பாக்குற அப்படிதானே இதை முழுதா திணிக்க மாட்டேக்கா உங்க தேவை தவிர திணிச்சுட்டு ஏய் பத்தாடா லூசு பையல ஏய் நீங்க என்ன ரெண்டு பேரும் பொறுக்கித்தனமா பேசிட்டு இருக்கீங்க நாங்க பொறுக்கி யாரா நீங்க முத உங்களுக்கு இது செட் ஆகாது ஏய் உண்மை சொல்லி யார் நீ முத உங்களை நீக்குறேன் நீக்குறதாரங்க உங்களை நீக்குறேன்
பின்னாடி வந்து சாணி தெரிச்சு போடுறதுக்கு. ஏய் அவங்க புருஷன் அண்ணே சிங்கப்பூர் என்னன்னு சொல்லி கூப்பிட்டாங்கண்ணே? அவங்க புருஷன் சிங்கப்பூர்ல இருக்காருல்ல, நீ இந்த தண்டை வச்சு வேலை செய்யடா. அக்கா ஏக்கா அடிக்கிறீங்க? பாவம் அந்த மூஞ்சி வச்சிருக்க மாதிரி நடிச்சுன்னு இல்ல வச்சுக்கோ. உங்க வீட்டுக்காரர் போன் அடிச்சா இருக்கா? எங்க உங்க வீட்டுக்கு வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருக்காருல்ல, சரி இந்த தண்டை வச்சு ஓட்டையை சரி பண்ண சொன்னாரு. உங்களுக்கு அடப்பு இருக்கான், அதை எடுத்து விடணும்னு நினைக்க வந்திருக்கேன். ஏய் அவன் விவரமா இருக்கேன். ஏய் அவன் விவரமா இருக்கேன். அங்கு என்ன தெரிகிறது? தலைவா அவன் விவரமா இருக்கான். ஏய் எல்லாரும் சண்டை வந்தா மேல அடிப்பாங்க, இவன் சண்டை. ஏ தலைவா வாத்தல வாத்தல வாத்தல. ஏ வாயா வாயா. ஏய் லூசு பாரு. அதேதான் அதேதான். அவன் சந்தோஷத்தை பாரு. ஓ என் தலைவனுக்கு 3 ஸ்டார்ட் ஆயிருச்சுடா. அவன் ரெடியா இருக்கேன். அண்ணே இந்த கிராமத்துக்கு நன்றி சொல்றதா இல்ல அண்ணே முத்துக்குமாரனுக்கு நன்றி சொல்றதா? ஏய் உன்னை சண்டை தானே போட்டேன். திவி சண்டை தானே போட்டேன். யாரு? ஏய் நீ பண்ண சீன்ல இந்த சீன் உருப்படி. அக்கா இன்னொரு மிதிக்கிறியா? என்னது இன்னொரு மிதிக்கிறியா? மிதிக்கிறியா அவ? ஏய் எங்க ஊர்ல சண்டை எப்படி தெரியுமா போடுவாங்க? நீ எல்லாம் நம்ம மனுஷனா? வா சண்டை வா தம்பி வா வா வஞ்சி கொடியே வா. அக்கா என்ன அடிக்க வராங்க, மரியாதை பூரு. என்ன அடிக்க வரத சந்தோஷப்பட்டு பேசிட்டு இருக்காங்க. அடிக்க வந்தா எல்லாரும் விலக்கிடுவாங்க, நீ எல்லாம் என்ன விரட்டி விடுற? ஏய் அந்த அக்கா என்ன அடிக்க வர. அக்கா நீங்க அடிச்சு விடுங்க. தலைவா அவங்க 2 பேரும் கையடிச்சுக்கறாங்க. ஆமா நீங்க வேணா போங்க. ஐயோ ரேப்ரி எப்படி கையடிக்கிறாரு? என்ன சொல்லிக்கிட்டு இருக்கா? உனக்கு அப்படிதான் மரியாதை. உன்னை ஒச்சரிக்கிற ஓடி போயிரு. ஏ ஏய் என்ன ஒரு வரல நீட்டா என்ன பண்ணுது? இப்படி நீட்டா என்ன பண்ணுவீங்க? ரெண்டு ஒரு இப்படி நீட்டனா? அப்படியே இப்படி விடுவே. இப்படி நீட்டனா? எப்படினாலும் விடுவே. இப்படினா? மொத்தமா இப்படினா? பக்கத்துல பாம்பு. அண்ணே எடுத்து கொடுங்க. அக்கா இதை வச்சுக்கிறீங்க. அக்கா இதை ஒத்துக்கிறீங்களா? அவ இதுல வைங்க. இல்ல உங்களுக்கு தான் சரியா இருக்கேன். அக்கா போவுக்கா. வாய் சும்மா தான் இருக்கு அதுல வைங்க. இந்த வாய் வாழ போவுக்கா. வைங்க வேணும்னு கேளுங்க. ஏ முடிச்சு. அவன் விவரமா தான் இருக்கேன். இன்னைக்கு 3 வப்புனு. ஆமா நம்ம ரொம்ப வேகமா வேலையை முடிச்சோம்னு அவர் வந்திருக்காரு, வாயத்து இழுக்கு இருக்கு. அவர் யார் தெரியுமா? கனங்கத்தா மீன் வாங்கி புள்ள மீன் வாங்க காரத்தோடு நான் சமைச்சு வச்சேன் மாமா, சமைச்சு வச்சேன். கொதிக்குது கொதிக்குதா, குக்கரில் கொதிக்குதா, போடுறா. ஏய் காரத்தோட சமைச்சு வச்ச மாமா, சமைச்சு வச்சே. கொதிக்குது அது கொதிக்குது. குக்கர் இருங்க இருங்க, ஏய் நான் நீங்க நிப்பாட மாட்டீங்க, நீங்க நிப்பாட மாட்டீங்க, அவருக்கு முடிஞ்சு. பாதும் 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 தான். ஐயோ அவ்வளவுதான் நம்மளால. நம்ம ஊரோட பண்பாடு, வெளிநாட்டோட பண்பாடு என்ன தெரியுமா? வந்தவங்கள கட்டி பிடிப்பாங்க. நம்ம தமிழ்நாட்டோட பண்பாடு என்ன? தேவரியா. நாங்கள் வெளிநாட்டுல கண்டுபிடிக்கணும் சட்டமா இருக்கு. அண்ணே அக்கா நல்லா குளிக்க விட்டு. அது பிரிச்சு புடும்டா. தேவரியா கால்ல கூட குண்டு வரதா. அந்த பையன் தூக்கிட்டு போறாப்ல. அந்த கும்பிட்டு விழுவ அவனு எட்டி பார்க்கறான், ஏன் தெரியுதா? நல்ல சாப்பாடு இல்ல. சாப்பாடு முத்துக்குமாரானே விட்டு. சாப்பாடு இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் இல்ல, இந்த 10 பேத்துக்கு இன்னொரு 10 நாளைக்கு அன்னதானம் போட்டா அன்னதான பிறவுன்னு சொன்னா நம்ம கிராமமும் முத்துக்குமாரான. எப்பதான் பாட்டு படிப்ப? அப்பதான் முடிச்சு ஏன்னு சொல்றேன் பாட்டு. தலைவா எங்கடா வாழைப்பூ?
கொண்டையில் வாழப்பூ நெஞ்சிலே. இது தேவையான்னு கேக்குறேன். பெருத்த அவமானம் தலைவா. இது ஏன்டா அப்படி? ஏன் பொம்பளைட்ட போய் இப்படி இது பண்ற? இது தேவையா? சட்டாரம் விழுந்து தேவையா? ஐயோ தெடப்பியா. அண்ணே இங்க வாங்களே. அண்ணே என்னண்ணே பிரச்சனை? அண்ணே ஏய் நோத்தா கொன்றுவானே. எனக்கு தமிழ்ல பிடிக்காத வார்த்தையே அண்ணன்ற வார்த்தை. தலைவன்டா. அண்ணே கார்த்தியனே நீயாவது சொல்லுனே. அவனோட சொல்லு. ஓ வீட்டுக்காரர் சிங்கப்பூர்ல இருக்க. என்னைய போய் அண்ணன்ங்கற? ஏய் நோத்தா குந்தாணி மாலை. சரி விடுங்க பெரியப்பா, மன்னிச்சுக்கங்க. நீ பெரியப்பா சொல்ல பெரியம்மா செத்து போயிடும். பெரியப்பா செத்து போயிருமா? அது ஒல்லியா இருக்கு. சரி சித்தப்பான்னு சொல்லுமா. நம்ம 10 பெரியம்மானால நீ தாண்டா காலியாவா பாத்துக்க. நம்ம 10 பேருக்கும் 5000 ரூபாய் அன்பளிப்பு ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் எல்லா ரமேஷ் அவர்கள் சார்பாக கொஞ்சம் அழகர் கை பழைய தட்டி நாடக நடிகர் முள்ளிப்பட்டி சிறப்பான நாடகத்தை நடிக்க கொண்டிருக்கும் அண்ணன் ஐயா முள்ளிப்பட்டி நாடக நடிகர் அவர்களும் இதை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் எல்லா ரமேஷ் அவர்களும் எங்களுக்கு ஆளுக்கு 500 5000 ரூபா 10,000 அப்புறமேல அடிச்சுக்கிட்டு கேட்பீங்க இல்லையா 10,000 இப்போ சொல்லிட்டு எங்கடா ஆளுக்கு 1000 கொடுக்கல எப்போ தான் எழுதிருக்காப்பா ஆளுக்கு 500 ரூபா மணிக்க தலா ஒவ்வொரு ஆளுக்கு 500 வழங்கிய பழைய நாடக நடிகர் முள்ளிப்பட்டி நாடக நடிகர் அவர்களும் இதை ஏற்பாடு செய்து கொடுத்த அண்ணா ஐயா வழக்கறிஞர் ரமேஷ் அண்ணன் அழகர் இருவரும் உண்மையிலேயே அதுலயும் நம்ம வழக்கறிஞர் கொடுக்கணும் மனசு வேணும். ரமேஷ் வழக்கறிஞர் ஐயா ஆமா எப்பயும் போன் பண்ணி பேசுவார். நேரத்துல இருந்து போன் பண்ண அண்ணே நாளைக்கு எங்க ஊருக்கு வர்றீங்க அப்படின்னு சொல்லி வழக்கறிஞர் உண்மையிலே வழக்கறிஞராக இருந்துட்டு எங்க நாடகத்தை இவ்வளோ ரசித்து எங்களை மகிழ்விக்க 5000 ரூபாய் எனக்கு தனியாக 1000 ரூபாய் அன்பளிப்பு வழங்கிய பழைய நாடக நடிகர் முள்ளிப்பட்டி அழகர் அவர்களுக்கும் இதை ஏற்பாடு செய்த வழக்கறிஞர் எல்லா ரமேஷ் அவர்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக நன்றி எனது வணக்கம். இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த ஒரு வாரத்தில் 7 நாளையில் இந்த நாடகத்தை ஏற்பாடு செய்த அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கும் திவி முத்துக்குமார் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தார்களுக்கும் எங்கள் கலைக்குழு சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு எங்களது கலைப்பணியை இங்க வாருனே. ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் ஐயா அந்த வழக்கறிஞர் ரமேஷ் அண்ணன் இவ்வளவு நேரம் நகத்தை வளர்த்து வச்சுருக்கேன். நான் அந்த முடுக்கானோட வளர்க்க முடியல. எப்படித்தான் அதை வளர்க்குறாருன்றே எனக்கு தெரியல. அண்ணே நீ அங்க பேசிக்கிட்டு இருக்க, இங்க பாருன்னு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு. வேணாம்டா நீ ஆள் வேண்டு வேணாம் நீ போ. நான் மிருதத்தை வச்சு நாடத்தை நடத்துக்கிறேன்டா. இல்ல அவன் பேசிட்டு இருக்கான். சொல்லப்பிரியா என்ன நடந்தீங்க? அவனு போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறியா? ஐயோ பேச தப்பா பேசு. அண்ணே அவங்க தம்பினே அது சண்டை போட்டுக்காம எங்க செய்யுங்க. ஒரு முறையத்தை நான் கொச்சப்படுத்துறீங்க. பச்சை ரிஷி கொத்தமல்லி கீரையோடவே பச்சை கொண்டா போடா பச்சை ரிஷி கொத்தமல்லி கீரையோடவே கார்த்தி இப்ப நீ எதுக்குடா வந்திருக்க? யோசிய மாதிரி போயிட்டு இவன் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் நீ எதுக்கு வந்திருக்க? நான் இதுமா எது பண்ண? இங்க நிக்காத, அங்க போய் நடுறோம். அம்மா நெடுந்தூரம் போக வேணாம் நெடுந்தூரம் போக வேணாம் என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? என்ன வந்தாலும் அப்படியே நக்கி விடுவாங்க. அக்கா கொஞ்சம் போய் ஆண்டா கொலுசு கடை ஓரத்துல கொலுசு தலைவா. கொலுசு சிங் சக் சிங். என்னந்த தலைவா நம்ம ஃபேமிலி பாட்ட பாடு தலைவா. ஃபேமிலி பாட்டெல்லாம் இப்ப பாட முடியாதுடா தலைவா எனக்காண்டி பாடு தலைவா. அந்த அக்கா அடிப்பாங்க. இல்ல நீ பாடு தலைவா. ஒரு பெருமைப்படக்கூடிய விஷயம் அண்ணன் முத்துக்குமார் இருக்காரு, வழக்கறிஞர் ரமேஷ் இருக்காங்க, பழைய நாடக நடிகர் அழகரன் இருக்காங்க. இந்த மக்கள் நம்மள வெளியூர்ல இருந்து எவ்வளவு தூரத்துல இருந்து வந்திருப்பாங்க. ஆமா இன்னும் வெளிநாட்டுல இருந்து வந்திருக்காங்கல்ல. ஆமா வந்துட்டு இருக்காங்க. அவங்கள வர சொல்லுங்க. ஏதோ 10,000 காசு கொடுக்க சொல்லுங்க. நான் கூட நாட பக்கத்தா வர சொல்றேன். அவங்களே தருவாடா. என்ன தருவா என்ன மேடைக்கு வெளிநாட்டுல இருக்கவங்கள தான் சொல்றேனே. அவங்க தரவணமானே. ஆனா அவங்க எல்லாம் முன்னுக்க உன்னோட பெருமையை சொல்லணும்னே. என்னண்ணே ஆனா உண்மையிலேயே மனதார சொல்றேனே.
பரவாயில்லடா ஆனா இவங்க என்னன்னு ஆ. இவங்கள காட்டிலும் உன் பெருமையை நான் சொல்லணும்னு சொல்லு சொல்லு பரவாயில்ல, சொல்லு அப்படியா இருக்கேன். இவ்வளவு மத்தியில இவ்வளவு கூட்டத்துல சொல்லு இவங்க என்னன்னு சொல்லுல. இவங்க உண்மை என்ன உண்மை உண்மை ஆனா அவங்கள காட்டலையும் ஆ. உனக்கு சூப்பர்ண்ணே தலைவா எனக்கு ரொம்ப நாளா சந்தேகம். இரு அமைதியா. இவங்க 2 பேரும் சாப்பிட போனா ஒன்னா தான் போவாங்க. ரூம் பிடிச்சிருக்காங்க, 2 பேரும் ஒன்னா தான் தூங்குவாங்க. இப்பதான் தெரியுது என்ன வேலை நடந்திருக்கு. அன்னைக்கோட அந்த அக்கா கூப்பிட்டு அவங்க வீட்டுக்காரரு ஏன்டா சாண்டை பிடிக்க என்ன? அதுதான் உங்களை குடும்பம் கூப்பிட்டா நீங்க மாட்டேன்னு சொல்லிட்டீங்க. நாடா ரெஸ்ட் தலைவா அதெல்லாம் எங்க இருந்தா தலைவா? நீ இத்தனை நாள் எங்க இருந்தது அக்கா? நான் இத்தனை நாள் ஊருக்கு போனேன்னு சொல்லவா? போடா செண்டில் என்ன ஒன்னத்தோட தலைவா பாடுறான்டா. ஐயா நான் பெரிய இந்த உன்னிக்கிருச்சுன்னா நீ பெரிய இந்த இசைஞானி இளையராஜா. என் பாட்டுக்கெல்லாம் பாடி அசிங்கப்படாதீங்க. செண்டில் என்ன ஒன்னத்தோட சூப்பர். மிருதங்கம் சூப்பராரு மிருதங்கம். இப்பதானே சொன்னேன் வாசிக்க வேணாம். நீ கட்டை எடுத்துட்டு போ. உனக்கு சம்பளத்தை வாங்கிட்டு போ. நீ போ. அந்த ஆளு எப்ப எப்ப தான் இருக்காரு, நீங்க வேற. ரெண்டில் என்ன ஒன்னத்தோட ஒரு குடம் தண்ணி உள்ள இருக்கு, தூக்கி ஊத்துண்டா. மரியாதையா இருந்து போல. 1 லட்சம் பூ. 1 லட்சம். அது பத்திரமா வச்சுக்கிற சொல்லிடு. வேணாம்னே. புண்டு அமுக்குறப்ப அப்படியே அமுக்குறீங்க. ரெண்டில் என்ன ஒன்னத்தோட வாங்க ஐயா வடிவேலு. வாங்க ஐயா. ஐயா கப்பைஸ் கோனைஸ் ஐஸ் வந்துருக்கா. செயின் தப்பு ரெண்டையும் வாய் கொண்டு போய் பழைய மூடையில வந்து பூரா கோளார வச்சுக்க. ரெண்டில் என்ன ஒன்னத்தோட வா. அடிச்சடா நீ தாடா வாசிக்க வேணான்னு. ரெண்டில் என்ன ஒன்னத்தோட வா. இருவரே ஏ கார்த்தி இருவரே இங்க வா. அவங்க வாசிக்காம நீ திரும்ப பாடு. பாட்டு ஏதோ தப்பு பண்றேன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ண மாட்டேன். இரு சத்தம் போடாம அமைதியா இருங்க. யாரும் வாசிக்காதீங்க, பாடுங்க. அப்படியே ஒரிஜினலா பாடுறேன். நீங்க பாடுங்க. ரெண்டில் என்ன ஒன்னத்தோட வாமா. ஆகா ஆகா உன் பொந்துல நான் வாய வைக்கலாம். ஆகா ஆகா தங்கச்சி போய் வாய வைக்க வைக்க நீ தான் வாங்க வாங்க. தலைவா அட பைத்தியமா. பசமுள்ள பாண்டியவே பசமுள்ள பாண்டியவே எகட்டு பாவலவே யாரே பசமுள்ள பாண்டியரு குழந்தை பத்திர எடுத்து எடுத்து குழந்தை கையில கொடுத்து கொடுத்து போடுறா. மக்கள ஓரத்துல கண்ணாத்தா என்ன கண்டுக்காம போறீ ஏழை சின்னாத்தா. ஏய் தொத்தவண்டு போயிருமா சொல்லாத்தா. ஏய் செல்ல எங்க? நீ மட்டும் கிளி கிளின்னு ஆட்டிக்கிட்டு இருக்க. ஏய் செல்லத்தை கூப்பிடும்போது அவுடு யூடு சரின்னு தெரியும். மணி கருகமணி கருகமணி ச்சே, என் தலையில எதை கருகமணி போட்டு கருகமணி மருதம. ஐயோ நீங்க இங்க தான் விளையாடுறீங்க. இல்லம்மா ஐயோ உங்களை காணாத ஒரு பொழுதும் ஒரு கணமும் ஒரு கணம் ஜனப்பிரியா உனக்கு கொண்டே திரண்டு இருந்தா என்னது? டேய் இருற அண்ணன் என்னமோ சொல்ல வருது சொல்லட்டும்டா. சிங்கப்பூர்ல இருந்து அண்ணன் சார்பாக மச்சான் மருதமணி அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்தப்படுகிறது. போட்டாடுப்பா கிருச்சுண்டு. கார்த்திக் ராஜா அவர்களுக்கு பொன்னாடை போற்றி பெருமைப்படுத்தப்படுகிறது. சிங்கப்பூர்ல இருந்து தாழ்வ எம் துரைராஜ். சிங்கப்பூர்ல இருந்து எம் துரைராஜ் தாழ்வ 10,000 ரூபாய் காசு தருவார் நினைக்கிறேன். எங்களுக்கு பொன்னாடை அணிவித்து பெருமைப்படுத்திய அன்னை முத்துமாறனுக்கும் அன்னை சிங்கப்பூர்ல இருந்து சாலபோத்திய அண்ணனுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. அதெல்லாம் தந்துட்டா அப்பதே கொடுத்துட்டாங்க.
எங்களை பொன்னாடை பற்றி கௌரவப்படுத்திய சிங்கப்பூர் துரைராஜ் அவர்களுக்கும் அவர் குடும்பத்தாருக்கும் நன்றி. அன்றே வணக்கம். அண்ணே முத்துக்குமார் அண்ணா, என்ன பணம் ஓம் பணம் இன்னும் வரந்து இறங்கல என்ன ஏ பாகான ஏ ஆலமரோ 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 எங்கு விழுகு 10,000 தானே நானே என்ன அவனை போய் கட்டி பிடிச்சிட்டு இருக்க? உன்னை கட்டி பிடிச்சா அவன் புடிச்சு அடிக்கிறானா? உன்னை யாரும் விட மாட்டேங்க அங்கதான் சரி விடு, அதுவும் பொம்பளை பிள்ளை ஏ பாகான ஆலமரோ ஆகானே ஆலமரம் ஆலமரம் ஏ வாகானே ஆலமரம் அம்மா ஆலமரம் எனக்கு ஆட மாட்டேங்குது. அந்த அக்கா மாதிரி நீ ஆட்டின நட்பு ஆட்டம் பாடுற பண்ண ஏ பாகான மேல ஆட்டும் முதவின தொப்பையை ஆட்டிக்கிட்டு இருக்க. ஐ ஐ பாட்டுது. நீங்க முதலா மாட்டினேன் முதல்றதுனே. ஏ பாகான ஏ வாகானே அங்கு என்ன தெரிகிறது? அட ஆட்டுடா. ஆடிட்டே இருக்க எங்கடா ஆடுற? வாகானே ஆலமரம் ஏய் மேல ஆட்டுடா. தொப்பை ஆடக்கூடாதுடா. அங்க திரும்பி அந்த ஆண்டு ஆட்டி காட்டு. எனக்கு எல்லாம் ஒண்ணு சொன்ன மாதிரி இருக்கு செல்லம்ல ஏ பேசு. வாகான ஆட்டுமா சும்மா ஆட்டுமா என்னடா என்னடா எத்த தண்டி ஆத்தி என்னடா இப்படி இருக்கு? ஆனா ஜெயப்பிரியாவோட மருதமணிக்கு சூப்பர்ரா. என்னன்னு தெரியல, ஒரு மாத்திரை சாப்பிட்டு அதோட இத்தனை அது என்ன ஒரு பக்கம் பெருசா இருக்கு ஒரு பக்கம் சின்னதா இருக்கு? அப்படி பெருசாயிடுச்சு. ஏ வாகான சொல்றதை கேட்டா ஆடு அப்படி எப்படி ஆடுது? அண்ணே மாத்திரை வேலை செய்யலண்ணே. வாகான என்னத்தை குட்டியை வந்து நெஞ்சில ஊத்தி செத்துருவேன் கிண்ணா 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 இந்த பிள்ளையோட புருஷன் யோகாரன் கிண்ணா 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 எத்தனை வேலை இருந்தாலும் செத்தாண்டு வச்சுக்க. எவனும் என்னம்மா சிங்கப்பூர் வாட்டியா வாகான அந்த அண்ணா ஏடா அது கொக்கு குண்டி தூக்குற மாதிரி கொக்கு ஏய் ஏய் போடா ஏடா ஏய் குசு விடுறியா அண்ணே வெண்ட்ரிக்கா வண்டி இப்பதானே வேலை செய்யுது எங்கடா மருதமணி குசுல ஆளு காலி ஆயிட்டானா இல்ல கிழக்கு பீக்குண்டி அறக்குறதுண்டியா கீழே வீத்த மாட்டேங்குது. சீ கரும ஒரே பீ வாடை அடிச்சு. சி சி ஏன் பாகான் அந்த ஏன் சீன் எடுக்கவில்லை என்ன அப்படி இருக்கிய அண்ணே ஜூம் பண்ணி எடுக்கிறது இல்லையா அது?
அண்ணே அதை ஜூம் பண்ணு, அதை மட்டும் தனியா வீடியோ எடுங்க. அந்த பையனை மோர் கடையில் அப்படியே அவங்க நாடகம் பார்க்க வந்தாலும் குண்டி பார்க்க வந்தாலும் இல்ல உங்க 2 பேருக்கு இந்த ஆட்டம் வரல, அடுத்த ஆட்டம் ஆடுறேன். ஏ வாகான் அங்கு என்ன தெரிகிறது? ஒரு மயில் தெரியல. அந்த ஒரே வெட்டுல அந்த வெட்டை யாரு வெட்ட முடியாது? அதே மாதிரி வெட்டுங்க பாப்போம். எங்க வெட்டுறது? ஐயோ அடடாடாடா. வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நெல்லு பாரு, வண்டியில நல்லு வரும், வண்டியில நல்லு வரும், வண்டியில நல்லு வரும், வண்டியில நல்லு வரும். போடுறா. பொறாம பிடிச்சவனா இருக்கு. பொம்பளை பிடிச்சினா கார்த்தி, நீ எதுக்கு தாண்டா வந்திருக்க? எரிச்ச மாதிரி ஏய் போறா சும்மா ஒரு எதுக்கு பார்த்தாலும் அந்த பொம்பளை அடிச்சுட்டே இருக்காங்க. ஏறி ஏறி அடிச்சுட்டே இருக்கானே. ஏறி ஏறி போட சொல்லுவேன். அழகா அழகா ஏன் அழகா சும்மா எதுக்கு அடிச்சாலும் என்ன அழகா அழகா அழகா. தூத்துக்குடி கொத்தனாரு. ஏய் ஏய் என் தனுஷ அடிச்சியா? மானே உன்ன என் தனுஷ அடிச்சியா? அது எவ்வளவு அழகா இருக்கார் தெரியுமா? ஏடா தனுசுக்கு வந்த சோதனை. என்ன கிறுக்கோடி பே. இவர் வந்து தனுஷாக்குறேன். அவர் எவ்வளவு அழகா சிகப்பா தக 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 தகன்னு பண்றாரு. சத்திய சோதனை. அம்மா அண்ணா மதுரை பக்கம் தானே நீங்க அரவிந்த நீ என்ன யோகி பாப்பு மாதிரி இருக்கு, அது மாதிரி என் செல்ல எவ்வளவு அழகா இருக்கு. தனுஷ் சார் மாதிரி. நீங்க தனுஷ் மாதிரி இருக்கீங்களா? நீங்க யோகி பாப்பு மாதிரி இருக்கீங்க. தனுசுக்கு காது கட்டுறாம ஏங்க ஏன் நான் அழகா இருக்கேன். இப்படி ஒரு அழகான ஒரு ஆம்பளை நம்ம இந்த உலகத்திலே பார்த்திருப்போமா? எவ்வளவு அழகு. மொட்டா குண்டி பல்ல. என்னது என்னது? மானே உன்னை தானே எண்ணி நானே பாடுறேன். ஏய் அந்த பாட்டை பாட சொல்ற அவரே. ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏதோ ஆடுறேன். ஆத்தே 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 ஆடி மாஜ காத்தே உனக்கு கொட்ட மல்லக்கே செல் நம்பர் பாத்து நீ குச்சா பண்ண போல் தெரிஞ்சுக்கிட்டே இன்னும் நல்லாக்கா. ஏ மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன். ராவா தண்ணி. பொதுக்கு பொதுக்கு கீழே விழுகிறாரு. நீளமா இப்படி இருக்க எப்படி காக்க? சும்மா அவனே அடிக்கிறேன், நான் சும்மா இருக்கேன். உன்னை அடிச்சா நான் உயிருக்கு ஆபத்து. என்ன அடிக்க நீ எந்திரிடா. இப்ப என்ன அதே மாதிரி உன்ட ஆடுன அப்படித்தானே? எங்க அதே மாதிரி நீ ஆடுவா. மானே உன்னை தானே இங்க வா என்ன? கரெக்டா இருக்கு. இங்க வா என்ன? என்னடா அது டவுசர்லாம் கலந்து போய் கிடக்கு? மானே உன்னை தானே எண்ணி நானே பாடுறேன். மானே உன்னை தானே நீ நானே வாடுறேன். ராவா தண்ணி போட்டுக்கிட்டு ஏழா வாடுறேன். பொறுமசாமி பொறுமசாமி. டே 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 அடிச்சுக்காது. டே அவன் மேலடா நீ உட்காந்துருக்க, நீ ஆண்டா அழுகுற. இல்ல இல்ல என்ன வழக்கமா பார்த்தா கீழே இருக்க வந்தானே அழுகணும். டே நீ ஆண்டா அழுகுற. ஏய் இந்தடா எதை பிடிச்சா? என்னது? ஏய் என் தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா?
இங்கே மருதமணிக்கும் கார்த்திக் ராஜாவுக்கும் பொன்னடை போற்றப்படுகிறது. அவ்வளோதாத்தா முடிஞ்சுமா அதான் இளவரசன் 500, டிஎஸ்ஆர் தினேஷ் 300, எம்ஆர்வி மதி அவர்கள் 500, விஎஸ்வி விஜய் 200, மருதமணி கார்த்திராஜா ஜெயபிரியா மூவருக்கும் தலா 1500 இரு எண்ணி பார்த்துக்கிறேன். ஏன்டா கணக்கில் இடிச்சு விட அப்புறம் அவங்க 500 கொடுத்தாங்க, நீ என்ன 300 கொடுக்குறேன்னு சொல்லி எங்கள் மூவருக்கும் 500 தலா 1500 அன்பள் பழங்கிய அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு என் சார்பாகவும் எங்களது கலை குடும்பத்தின் சார்பிலும் நெஞ்சார்ந்து நன்றி வணக்கம். எங்கும் புகழ்த்துவங்க எங்கு நான் துவங்க அண்ணன் சுந்தரியே யான தங்கமே. உண்மையில ரொம்ப சிறப்பான ஒளிபரிக்கல. டிஎஸ்ஆர் மதியமே போன் அடிச்சாரு, அண்ணே நம்ம ஊருக்கு தான் வர்றிய அப்படின்னு. எங்கும் புகழ்த்துவங்க இங்கு நான் துவங்க அன்னையான சுந்தரியே யான தங்கமே. தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. தவிக்க விட்டு தேடலாமோ தேவதைய காணமே. தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. ரூம்ல இருக்கல நீ என்ன அங்கே குத்துற இங்கே தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே. அவர் கேட்டாரா நீ ஓசியில பார்க்கலாம். ரெண்டு பேரும் கோயிலுக்கு பூசாரி. 6 மாதத்துக்கு முன்னாடி அவர் பூஜை வைப்பாரு, 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூஜை வைப்பேன். இல்லண்ணே, நீ 6 மாதத்துக்கு முன்னாடி நீ பூஜை வைப்ப, 6 மாதத்துக்கு பின்னாடி நான் பூஜை. செய்யும் தொழில தெய்வம் இல்லையா? அவருக்கு பெட்டி சொல்லி அவருக்கு
சரி மிருதங்கம் மணிக்கு குலதெய்வம். மிருதங்கம் மிருதங்கம் பாரதியண்ணன் குலதெய்வம். தாளம் தாளம் வடிவேலன் குலதெய்வம். அவங்க ரெண்டு பேரும் மைக்கு அவங்களுக்கு குலதெய்வம். பின்னாடி எனக்கு குலதெய்வம், முன்னாடி அவனுக்கு குலதெய்வம். உரி 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 அப்ப எனக்கு தன்னானே நானே நன்னே தன்னானே நானே நன்னே தானே நன்னே தானே நன்னே முகரைய பாரு மேடையை அளந்துகிட்டு இருக்கு பாரு. எப்ப ஆடுவேன்? ஆடி வந்தாத்தே ஆடுவேன். ஆடுமா இப்ப சித்திரை தானே இருக்குது. சித்திர பொருள் நான் எப்ப ஆடுவேன்? மேடை அளக்க விடாமா? ஆனா மேடையை அளக்கிறதுக்கே அடிக்கிறா. இங்க இருக்கு டண்டக்கு டண்டக்கு டண்டக்கு. அதான் ஏதோ நீ ஆட போறேன் பின்னாலே வர. வாங்குற சம்பளத்துக்கு அல்ல உனக்கு நடந்து வரதுக்கு இந்த அடி அடிச்சாங்கடா. ஆடுனா எவ்வளவு அடி அடிக்கிறது? நல்லா ஆடுறீங்க. எனக்கு அவங்க மேல நோக்கமே இல்லைண்ணே. எனக்கு நோக்கம் கூட உன் மேல தானே. இல்ல இல்ல தலைவட்டா ஐயோ அப்ப அவன் சிங்கப்பூர்ல இருக்க வேண்டிய இங்க லவ் யூ டு. இந்த அக்கா சூப்பரா பேசுறாங்கடா. ஏய் தோடா காஞ்சா முண்டா சென்னையில இருந்து புடிச்ச அந்த அக்கா எப்பவுமே அருமையா பேசுவாங்க. ஏடா நோத்தாமன் பேசுறா. அண்ணே ஏய் நாத்துக்கு பேசுறா. ஒத்தல வடகா பல் குடுத்தல வச்சுங்க. நீ என்ன பண்ணுவ? मेरा यार कौन बात कर रहा ஏட் கவுண்ட் பாக்குறேன் உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். திஸ் இஸ் லவ். அவர் உங்களை ரொம்ப விரும்புறாராம். அப்படின்னா அப்படின்னா அவர் உங்களை காதல விடுறாராம். தும் நான் மூக்கல விடுவேன். தும் से प्यार करते. அப்படின்னு என்ன தெரியுமா? தெரியாதா? ஐயோ வந்த உடனே வேலைய ஆரம்பிச்சிருவாராம். என்ன வேலை? காங்கட்டு போடுறது. खटार मटार ஒரு நாளைக்கு 2 தடவையாம். 2 தடவை காலையில சாயந்தரமா நைட்டா? सिंगली मंगली இப்ப என்ன தெரியுமா? ரைட்ட பூரா அம்மத்த சொல்றாரு. बर्मा இந்த புள்ள வருமா? ஐயோ இங்க வருமான்னு கூப்பிடுறாரு. இப்ப சொல்றத சொன்னா நீயே அவனை தூக்கி போட்டு அடிப்ப. ஏப்பா என்ன கேக்குறா தெரியுமா? என்ன கேட்டியா? உங்களால முடியலைன்னா நோத்தாவாதி போட சொல்றேன். தலைவா அண்ணே அண்ணே ஏண்டா உருண்டை இங்க வாடா. ஏண்டா உருண்டை எங்க அம்மாவை கூப்பிடுடா. அக்கா ஏண்டா டேய் எங்க அம்மாவை கூப்பிடுடா. அக்கா உங்க அம்மா எங்க பெரியம்மா இல்லையா? அடா டேய் தூங்கிய குடிக்க மாட்டி விடுறாங்க. மாமியா வேண்டாம் மானகட பேல பெரிய வாங்குற. உங்க பெரியம்மா அடிக்க முடியுதா? பிடிக்காது. ஏண்டா எங்க ஆத்தா அக்கா நாளைக்கு ரொம்ப நேரம் ஜூஸ் குடிப்போம். இங்க நம்மட்ட ஜூஸ் போட்டுருவாங்க அவ. அண்ணே உங்களை போன் பேசுனேன். இந்த பேசுறேன்டா. ஆனா எப்படா மாட்டி விட்டு நேக்கா உதவிங்கிற? பொக்கு பொக்கு சொல்ற. குருமா வருமா? இப்ப இப்ப என்ன தெரியுமா? இப்ப என்ன தெரியுமா? என்ன சொன்னியா? எனக்கே தெரியல. சரி அவன் பேசுறது என்ன அடிச்சாண்டா என் ஸ்லாங்? தலைவே சிப்ளோ துப்புளோ. போன சரி இப்போ ஹிந்தி சொல்றேன். இப்ப என்ன தெரியுமா? அவனால முடியல என்னை அனுப்பி விடுவானா? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? நீங்க வந்து என்ன பண்ணுவீங்க? நான் உட்கார்ந்துட்டு இடத்த சுத்தம் பண்ணுவேன். இப்போ வந்து ஹிந்தி சொல்லிட்டாரு. ஹிந்தி தெரியுமானே? நம்ம எல்லாம் தெரியும். அப்ப இவ்வளவு நேரம் நீ பேசுற ஹிந்தி இல்லையா? இது ஹிந்தில ஒன்னு ரெண்டு சொல்லி தர போறேன். அப்படி சரி சொல்லுங்க பாப்போம். ஏக் அப்படின்னா என்ன தெரியுமா? தெரியாது. இப்படி மறைச்சு வச்சுக்கணும். மறைச்சு வச்சு ஏக்குண்டா ஒரு வரல விட சொல்றாரு. எங்க? தோ தோக்குண்டா 2 வரல. என்ன இடத்துல இருக்காதா? இல்ல கரெக்ட்டா இருக்கு. ஏங்க நான் ஏதோ வச்சிருக்கேன். तीन தீங்கடா 3 வரல. கை அந்த பக்கம் இழுத்து. चार சார்னா 4 வரல. 5 மொத்தமா விட சொல்றாரு. 6 நீ மட்டும் உள்ள வா. போந்துரு 6ன்ற தமிழ்ரா. அவர் எப்படி ஹிந்திக்கு ஃபேமஸோ நான் தெலுங்குக்கு அக்கா உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா? ஆமா நான் கொஞ்ச நாளா கர்நாடகால தான் இருந்தேன் தெலுங்கு பேசுவேன் நல்லா. சும்மா இருங்கங்க நீங்க வேற காமிச்சு தெலுங்கு ரொம்ப ஈஸிங்க. தமிழ் மாதிரியே தான் தெலுங்கு ஈஸி. அங்க எங்க மாமா முறுக்கு வைக்கிறாரு. எங்க மாமா இது விக்கிறாரு சங்கா புளியம்பழம். அவங்க மாமா முறுக்கு வைக்கிறாரு, உங்க மாமா கிறுக்கு பிடிச்சிட்டாரா? சும்மா ஏரியா தெலுங்கு ரொம்ப ஈஸி. எப்படி தெரியுமா? உங்க பேர் என்ன? என் பேர் கார்த்திக் ராஜா. உங்க பேர் என்ன? சுனில் குமார். சொல்லுங்க.
பேரை சொல்லி தொலையா. சுனிலு பேரை சொல்றா. ஐயோ பைத்தியங்களோட வந்து மாட்டிக்கிட்டே போய் இம்சையா இருக்கு. பசிக்குதுடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? டேய், அருமையான ஏய் நான் என்ன கேக்குறேன் இப்போ மருதமரியா நீ எனக்கு என்ன புருஷனா அப்படின்னு வச்சுக்க. உன்னை யார் வச்சுக்கிற பாயிண்ட். இப்போ உங்க பேர் வந்து மருதமணி. பட்டு இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. லூ போட்டு பேசுனா அதான் தெலுங்கு. உங்க பேர் கார்த்திக் ராஜா. ஏய் சும்மா இருக்கல லூ போட்டே பண்ணுவாரு. என்னடா சொல்றிய? ஒரு டப்பா அப்படியே வச்சிருக்காரு ரூம்ல. என்னமோ பேசுறீங்க, எனக்கு ஒன்றும் புரியல. இது ஆல் ரவுண்டு, இது பெட்டி, இது மிருதங்கம், இது தாளம். நான் எது இதுலலாம் கையை வைக்கிறனோ வேகமா நீங்க லூ போட்டு சொல்லணும். லூ போட தெரியுமா? ஐயோ அப்படி போடுவேன். வெரி குட். அது பேர் என்ன? நான் போடலனா நீங்க போட்டு விடுவீங்கல்ல. ஓ வாய புத்துறா. ஐயோ இது பேர் என்ன? அது ஆல்ரவுண்டலு. இது பேரு அது பெட்டிலு. இது பேரு அது மிருதங்கலு. இது பேரு அது தாளலு. இது பேரு அது மைக்குலு. பூவுலுடா. பூவல்லு பூவல்லு. அதனால உங்களை காதல் பண்ணலான்னு இருக்கேன். உங்களுக்கு மொட்டை நாக்கா? அவன் காதல பண்றேங்கற. நான் மூக்குல வந்தறேன். நீங்க ரெண்டு பேரும் பண்ணிட்டு பொறுமையா கூப்பிடுங்க, நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன். இல்ல இல்ல நீங்க வீட்டுக்கு போய் ஒரு வாரம் கழிச்சு வாங்க. உள்ள ஒருத்தர் கூப்பிடுறாரு. அதனால உங்களை காதல் பண்ண காதலிமா. ஏய் வாய முடா. இவன் போட்டு பிதிக்கி 1/4 கிலோ குறைச்சிருச்சுனே. அத்திப்பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா, வெள்ளக்காரன் பொண்ணு இந்தியா வந்தால் உன்னை கண்டு திகப்பா. அத்திப்பழச்சவப்பா எங்க அத்தை மக செவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. தீபம் கொண்ட வெண்ணிலவே 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 மண்ணில் வந்த பெண்ணிலவே, பெண்ணிலவே பெண்ணிலவே எப்போது மாறாது என்னாலும் நான் பார்த்து பூவே. அத்திப்பழச்சவப்பா இந்த அத்தை மக செவப்பா, ஒரு வெள்ளக்கார பொண்ணு இந்தியா வந்தாலும் உன்னை கண்டு திகப்பா. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா, குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, குத்த வச்ச பெண்ணு காத்திருந்தே, குத்து விளக்குக்கு என்ன தலை சுத்துதுங்க. குத்து விளக்கு. ஏதோ மயக்கப்பட்டாங்க. என்னாச்சு? உன்னோட தலை சுத்துதுங்க. தலை தூத்துதா. ஏய் தலை சூத்துது இல்லடி. ஐயோ ஏய் என்னடா இப்போதான் காதல் பண்ண அதுக்கு ஐயோ ஐயோ. ஐயோ இதுக்கு நான் அப்பா இல்ல. டேய் ரெண்டு பேரும் என்னடா உன்னிய? ஐயோ கையில எடுத்து. ஏய் இதுக்கு என்னடா பண்ணி தொலைச்சிக்க, வாந்தியா வருது. ஏய் நான் அப்பே பண்ணாதேன்னு சொன்னேன்லடா. உள்ள படுத்துக்கறத வந்தா காரணமா இருக்கு. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, குத்த வச்ச பெண்ணு காத்திருந்தே, குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, குத்த வச்ச பொண்ணு காத்திருந்தா, குத்து விளக்குக்கு என்ன இருந்தா இந்த குமரி பெண்ணுக்கு கண்ணி இருந்தா. சித்தரவு போட்டு விடு. எங்க அண்ணன் எவ்வளவு அழகா மண்டி போடுது பாடுறா. மாத்தி மாத்தி வண்டி விடுறாங்க. டேய் சகல நீனும் வந்து மண்டி போடுறா. ஏய் ஏய் நீ தானே என்ன கெடுத்துட்ட. ஐயோ நான் பெருக்கவே இல்லை. எனக்கு வயிறு வீங்குற மாதிரி இருக்குடா. அவர் வீந்துடா. ஏய் ஏய் எனக்கு விஷம் மேல விஞ்சிருச்சுடா. என்னடா அது? தொப்புல ஒரு மாதிரி இருக்கு. குத்து விளக்கொன்னு ஏத்தி வச்சே, குத்த வச்ச பெண்ணு காத்திருந்தே, குத்து விளக்குக்கு என்ன இருந்தா இந்த குமரி பெண்ணுக்கு கண்ணி இருந்தா. உத்தரவு போட்டு விடு, உத்தரவு போட்டு விடு. யோசிக்க நேரமில்ல, மெத்தையே பார்த்து புட்டா மெத்தையில் குற்றமில்ல, அடி அத்திரமில்ல அவசரமில்ல, உலகில் இருக்கிறது. அட உலையில் இருக்கு விருந்து. பழம் சிகப்பா எங்க அத்தை மக சிகப்பா. அங்கு என்ன தெரிகிறது? முடிஞ்சா முடிஞ்சுன்னா வாங்க, அடுத்த ஆள் ரெடியா நிக்கிறாப்ல வெளியே.
குத்துவிளக்கு இவ்வளவு நேரமா சரியே வரதமணி வர்றியா இல்ல விளக்குமார் பிஞ்சு பிள்ளையோட அதுக்குள்ளே பிள்ளையோட வராங்க. புள்ள உங்களை மாதிரியே இருக்கேன்னு உங்களை மாதிரியே நெஞ்சு உங்களை மாதிரியே வயிறு உனக்கு எங்க இருக்கு போடா அழுகாதடா அழுகாத ஒப்பன மாதிரியே அழுத ஐயோ அடிக்காத நீங்க புள்ளைய பத்திரமா தெரியல நீங்க வேற ஏதாவது கொஞ்சம் அண்ணே தண்ணி இல்ல அழுகாத அம்மாட்ட பால் குடிக்கிறேன் நான் குடிக்கவா ஏய் என்ன ஆகிட்டு தொலைறா உன் புள்ள ஒன்னே மாதிரியே இருக்கே மோசமான ரவுடி பையனா இருப்பேன் தொகை போல பெரியப்பா இந்தாங்க புள்ளைக்கு போய் பால் குடுங்க சரி நோட்டா பேப்பா தொகை விடம் பேப்பா பிள்ளைக்கு பால் தொகை விடம் பண்ண சந்தனமா சொல்லும் மொழி என்ன மந்திரமா ரெண்ட துணிக்கு ரெக்கை அடிக்கு உந்தன் வெளியல்ல எந்திரம்மா காத்திருந்தே கன்னிகள் எட்டுமே புத்திருந்த புசை நடக்கட்டுமே. சமந்தி பூவே நீ பாட்டு மட்டும் பாட அவங்க எல்லாம் பண்ணி முடிச்சிட்டாங்க. செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு ஒண்ணும் செய்யலைங்க. உன் வீட்டுக்கு வாழ வந்த மரங்களை இப்படிதான் அடிச்சு வரட்டுவியாடா? என்ன ஏங்க நீங்க இருக்கும்போது ஒரு அண்ணினை கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சு தள்ளுறானே, நீங்க இல்லாதப்ப அவன் என்ன செய்வான்? அண்ணே நீ இல்லாம நான் உள்ள தள்ளனே. எனக்கு தெரியும். இவனை வெளில போக சொல்லுங்க. அதுதானே இவனை வெளில போக சொல்லுங்க. நீங்க இல்லாம எனக்கு பால் ஏதோ கொடுத்து என்ன ரேப் அண்ணே பண்ணுவாங்க. அண்ணே நம்ம இதை முறிக்க பாக்குறானே, அண்ணன் தம்பி சொத்தை பிரிக்க பாக்குறான். நான் அப்படிலாம் உன்னை குறை சொல்ல மாட்டேனே என்ன சந்தேகப்படுறீங்களா? உன்னை சந்தேகப்படல சந்தேகப்படல புள்ள பெத்து கொடுத்தேனே. எனக்கு தெரியும் அப்பவே. இவன் என் வீட்டு பக்கம் இதோ குடு அதோ குடுன்னு வந்து நிக்கும் போது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் என்னன்னு? அந்த பிள்ளைய நான் பார்த்தேன். அவளுக்கு மண்டை என்ன மாதிரி இருக்கு நான் டேய் இருடா, நம்ம அண்ணே சொல்ல வருதுடா, சொல்லட்டும்டா. பெத்தது ஆம்பளை பிள்ளை தானே, நீ என்ன பொம்பளை பிள்ளை கூட அட்டம் சொல்ற? பிள்ளைங்க மண்டை என்ன மாதிரி இருக்கு முகம் கூட மாதிரி இருக்கு ஆனா அண்ணே காலு வீடியோ எடுக்கிற கனியண்ண மாதிரியே இருந்துச்சு. அவனுமா வந்து அப்ப வீடியோ எடுக்கணும்ல கல்யாணத்துக்கு